வணக்கம். இந்த வீடியோவில் குடமிளகா மசாலா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குயிக்காக கம்மியான நேரத்தில் செய்யக்கூடிய ரெசிபி இது. இதில் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 4-5 காஷ்மீரி காஞ்ச மிளகாய், 1 இன்ச் பட்டை, 2 லவங்கம், கருப்பு ஏலக்காய் 1, பிரியாணி இலை 1. ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா. இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் சீக்கிரமாக பொரிஞ்சிடும்ன்றதுக்காக ஆல்மோஸ்ட் இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா சீரகம் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக சீரகம் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுடுங்க. இது கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். நான் இந்தளவுக்கு கொரன்னு அரைச்சிருக்கேன், ரொம்ப நைஸாக அரைக்கலை. இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்த உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதுவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். எல்லோவும் ரெட் கலர் கேப்சிகமையும் நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் பிடிச்ச ஷேப்பில் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கினா கூட நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம இந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு வதக்கிட்டே இருங்க. இந்த குடமிளகாய் குயிக்காகவே வெந்துடும். ரொம்ப நேரமும் வேக வச்சுட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. சாப்பிட்றச்ச நமக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் அதிகமாக வேக விட்டுடாதீங்க. தண்ணியும் தேவைப்படாது இதுக்கு. இன்றைக்கி நான் இதை ரெட் அண்ட் எல்லோ அந்த கேப்சிகமில் செய்கிறேன். நான் அது இல்லைன்னா நீங்கள் யூஸ்வலாக கிடைக்கிற அந்த பச்சை கலர் கேப்சிகம்லேயே நீங்கள் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த ரெட் கலர் எல்லோ கலர் கேப்சிகமில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் இதில், அந்த க்ரீன் கலரை விட. இந்த குடமிளகாய் முக்கால்வாசி நல்லா வெந்துட்டுருக்கோம். இப்போ இந்த அரைச்சி வச்ச மசாலா பவுடரை நம்ம சேர்த்துடணும். இந்த மசாலா பவுடரை நல்லா இந்த குடமிளகாயோடு நல்லா கலந்து விட்டுருங்க. 1 நிமிஷம் லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். இந்த மசாலா பவுடரை நீங்கள் மொத்தமாக கூட செஞ்சு வச்சுக்கலாம். இது எந்த காயோட வேணாலும் இந்த மசாலா ரைஸ் செய்யலாம். நீங்கள் கோவக்காயோட செய்யலாம், கத்திரிக்காய், வெண்டைக்காய் எதோடு செஞ்சாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். 1 கப் பாஸ்மதி அரிசியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த சாதத்தை சேர்த்துடலாம். நம்ம பாஸ்மதி ரைஸு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி தனித்தனியாக வர்றதுக்கு பலன்னு நீங்கள் அரிசி வேகிறச்ச ஒரு 2-3 ட்ராப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. வெந்ததுக்கப்புறமா அரிசி உடையாமல் அடியிலேருந்து எடுத்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா ரைஸ்க்கு லைட்டாக புளிப்புக்காக ஒரு பாதி லெமனோட ஜூஸை சேர்த்துக்கிறேன். நான் இது ஆப்ஷனல் தான், பட் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் இந்த சாதம். இந்த லெமன் ஜூஸை சேர்த்துட்டு ஒரு பாட்டி நல்லா கலந்துட்டு மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அப்புறமா சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட குடமிளகாய் மசாலா ரைஸ் ரெடி ஆயாச்சு. இது ரொம்ப ஸ்பைசியாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு தொட்டுக்கவே எதுவுமே தேவைப்படாது. நீங்கள் ரைத்தா வச்சு சாப்பிட்லாம், சிப்ஸ் தொட்டுட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். வெறுமை சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும்.